ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிள் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ்ல எல்லாரும் இங்க இருப்பாங்க. அதுல டாப்ல உங்க பேர் தான் இருக்கும். அதை உங்க பேரை டச் பண்ணீங்க அப்படின்னா பாப்ப போறோம். ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு கொடுங்க. எல்லாருமே கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. எல்லாருமே கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து உங்க நேமுக்கு முன்னாடி உங்களோட லெவல் அப்டேட் பண்ணிருக்கீங்களா? இப்போ 5% அப்படின்னா 5% ராமு, இல்ல 5% சோமு, இல்ல 5% பிரியா. அது மாதிரி உங்க நேமுக்கு முன்னாடி வந்து அந்த 5%, 5% இல்ல 8% இருக்கீங்கன்னா வெஸ்டேஜ்ல 8%, இல்ல 12% இருக்கிறீங்கன்னா 12%, அது மாதிரி போடுங்க. ஓகேவா? போடாதவங்க கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் வந்து போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப நம்ம மட்டும் தான் போடல. ஓகேவா? அப்ப நம்மளும் ஃபாலோ பண்ணணுமா பண்ணக்கூடாது? இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா நம்மளும் ஃபாலோ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வந்து உங்க நேமுக்கு அடுத்து 8% உங்க பேர் வந்து ராமு அப்படின்னா 8% இல்ல 5% ராமு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு உங்க டீமோட நேம், உங்க டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். எதுக்குன்னா நம்ம டீமுக்குள்ள நிறைய சப் டீம் இருக்கு. ஓகே, வெளியே போனா சரவணன் டியூசிடி டீம் ஒரே டீம் தான். ஆனா நம்ம டீமுக்குள்ள வந்து நம்ம யாரு என்ன ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம டீமுக்குள்ள சப் டீம் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஈஸியா வந்து அட்டண்டன்ஸ் ட்ராக் பண்றதுக்கும் நம்ம ஈஸியா வந்து நேம்ஸை வந்து ஃபில்டர் பண்றதுக்கும் தான் இந்த ஷார்ட் ஃபார்மே. ஏன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ்ல டக்குன்னு வந்து டிடி எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம் அந்த 3 லெட்டர் 4 லெட்டர்ஸ் போட்டோம் அப்படின்னா சல்லுன்னு வந்து நேம் வந்துடும். அந்த நேம் மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். உங்க டீம் மட்டும் வந்துடும். நீங்க ஈஸியா அட்டண்டன்ஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க எல்லாரும் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. போடல அப்படின்னா, உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனேயும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்க நேமுக்கு முன்னாடி லெவல் போடணும். உங்க நேமுக்கு பின்னாடி வந்து உங்க டீம் நேம் போடணும். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. யூனிஃபார்மா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து இங்க சக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன், எல்லாருமே கவனிங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் இருந்தானாமா. அந்த பையன் ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுட்டி, ரொம்ப வந்து குறும்புத்தனம். சரியா படிக்க மாட்டான், ரொம்ப குறும்புத்தனம். ஹோம்ஒர்க் பண்றது இல்ல, சொல் பேச்சை கேட்கறது இல்ல, யாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து அடிச்சு வச்சிடுறது, அவங்க கூட சரியா பழகிறது இல்ல, ரொம்ப ரொம்ப வந்து முரட்டுத்தனமா நடந்துக்கிறான். ஆனா வந்து எப்படியாவது வந்து அங்க இருக்கக்கூடிய கிளாஸ் டீச்சர்ஸை வந்து பேசி நைஸா பேசி வந்து அவங்க டீச்சர்ஸ்க்குள்ள அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃபை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சில அந்த என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த ஒரு சில ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து ஒரு நாள் வந்து அந்த பையனுக்கு என்ன ஆசை அப்படின்னா எப்படியாவது வந்து கிளாஸ் லீடர் ஆகணும்னு ஆசை. ஓகேங்களா? ஆனா வந்து அவனுக்கு மார்க் இல்ல, நல்ல பேர் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில யாருக்கும் வந்து நல்லா பழகிறது கிடையாது. பட் ஆனா கிளாஸ் லீடர் ஆகணும்ங்கிறது மட்டும் ஆசை. பட் வந்து அந்த கிளாஸ் ஸ்டாஃப், அங்க இருக்கக்கூடிய அந்த லெசன் எடுக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸை வந்து நல்லா வந்து தாஜா பண்ணி நல்லா வந்து ஒரு அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச ஒரு பையன் மாதிரி வந்து நடந்துக்கிறான். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்பப்ப ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதன் மூலியமா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனா இருந்து அதே மாதிரி ஒரு நாள் வந்து அவனை கிளாஸ் டீச்சராகவும் அவங்க கிளாஸ் லீடராகவும் அவங்க டீச்சர் வந்து மாத்திடுறாங்க. ஓகேங்களா? கிளாஸ் லீடராகவும் ஒரு நாள் மாறிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவன் பேச்சை யாருமே கேட்கறது இல்ல. அவன் எது சொன்னாலும் வந்து அதை பெருசா மதிக்கிறது கிடையாது. கிளாஸ் லீடர் ஆகியுமே வந்து அவனுக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால வந்து அவனுக்கு ரொம்ப மிகப்பெரிய வந்து ஒரு வருத்தம், ஆதங்கம். அவன் என்ன பண்றான் அப்படின்னா வந்து ரொம்ப வருத்தமாவே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போய் அவங்க அப்பாட்ட போய் வந்து இது நடந்ததை சொல்றான். அதாவது என்னை கிளாஸ் லீடரா மாத்திட்டாங்க. பட் ஆனா என்னோட ஆஹ் என்ன கிளாஸ் பசங்க வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லீடராவே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லீடர் அப்படிங்கறதே வந்து அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வந்து எனக்கு ஷேமா இருக்கு. என்னால வந்து இது என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. லீடர் ஆயிட்டா அதுக்கான மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வருத்தப்படுறான், புலம்புறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, பாரு, லீடர் ஆயிட்டாவே வந்து அதுக்கான மரியாதையும் மதிப்பும் வந்துடாது.
உன்னை லீடரா எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணிட மாட்டாங்க. அது வந்து ஒரு பதவி தான். அது வந்து ஒரு பேரு தான். ஆனா அதுக்கான நமக்கு வந்து அந்த தன்மை இருக்கா? அதுக்கான பொறுப்பு இருக்கா? அதுக்கான ஒரு செயல்பாடுகள் நம்மள்ட்ட இருக்கா? அத பொறுத்து தான் வந்து நம்மள மதிப்பாங்க. அத பொறுத்து தான் வந்து நம்ப சொல்றத வந்து கேட்பாங்க. நம்ப அவங்க கூட நல்லா பழகுறோமா? அவங்களுக்கு தேவையானத பண்றோமா? நம்ப அந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்கோமா? ஏன்னா நம்ப இருந்து பேசினா தான், நம்ப இருந்து சொன்னா தான் அவங்க வந்து நடந்துக்குவாங்க. நம்ப வந்து கன்னா பின்னாடி இருந்துட்டு மத்தவங்கலாம் வந்து டிசிப்ளினா இருக்கணும். மத்தவங்கலாம் நம்ம பேச்ச கேட்டுக்கணும். ஆனா நம்ப எந்த ஒரு ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல. நம்ம பாட்டுக்கு டாம் டூம்னு இருந்தா எப்படி வந்து மத்தவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கு வந்து அந்த அப்பா வந்து அட்வைஸ் பண்றாரு. ஓகேங்களா? இது இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க நெறைய லீடர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கிறீங்க. இந்த பையன் மாரி தான். ரொம்ப சுட்டித்தனமா, குறும்புத்தனமா அது இதுன்னு பண்ணிக்கிட்டு, எப்படியாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, லெவல் வந்து குவாலிஃபை பண்றதோ, இல்ல வந்து இந்த பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமோ, இந்த லீடர் ஆயிரணுங்கிற ஒரு எண்ணத்திலயோ, நீங்க ஒருத்தர் 2 பேர் ஐடியா எடுத்துட்டு, அவங்கள வந்து அதட்டிக்கிட்டு, மிரட்டிக்கிட்டு, அவங்க வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அது எப்படி நடக்கும்? ஓகேங்களா? இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டீம் மெம்பர், உங்களுக்கு கீழ சேர்றவங்க எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி ஃபர்ஸ்ட் நீங்க இருக்கணுங்க. உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க நல்லா பிசினஸ் பண்ணணும், டெய்லி ட்ரெய்னிங் வந்துரணும், நெறைய ஐடியா எடுக்கணும், சின்சியரா அந்த பிசினஸ் பார்க்கணும், கல்யாணம் காது குத்து எங்கேயுமே போய் அட்டெண்ட் பண்ணக்கூடாது, ரீசன் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, இதுக்கு லீவ் போடக்கூடாது, ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணாம இருக்கக்கூடாது, எல்லா நாளும் டைமுக்கு ட்ரெய்னிங் வந்துரணும்னு உங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள நீங்க நெனைக்கிறீங்க இல்லையா? அதே மாரி நீங்க இருக்கணும்ல. ஏன்னா உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காருல்ல. அவருக்கு கீழ தானே நீங்க இருக்கிறீங்க. அப்ப உங்களோட அப்லைனுக்கு நீங்க சரியான டவுன்லைனா இல்ல. ஆனா உங்களோட டவுன்லைனுக்கு வந்து ஆனா உங்களுக்கு கீழ இருக்கிற டவுன்லைன் மட்டும் உங்களுக்கு வந்து சரியான டவுன்லைனா இருக்கணும் அப்படின்னா அது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. கிவன் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஆ, வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிற மாரி நம்ம ஒரு விஷயத்த குடுக்கணும். உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய டவுன்லைன் உங்களுக்கு என்ன குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நடந்துக்கணும். உங்க அப்ளைனுக்கு அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? எல்லாமே வந்து பாருங்க, நீங்க என்ன குடுக்குறீங்களோ, நீங்க என்ன பண்றீங்களோ, அதுக்கான பலன், அதுக்கான எதிர்வினை தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நல்லது பண்ணா நல்லது நடக்கும். கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். ஓகேவா? நீங்க நல்லபடியா பிசினஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா வரும். நான் வேலைலாம் செய்ய மாட்டேன். நான் பிசினஸ்லாம் பண்ண மாட்டேன். பட் ஆனா, எனக்கு எப்படியாவது ரிசல்ட் வந்துரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அது மாரி ஏதாவது குறுக்கு வழி தேடிக்கிட்டு, ஏதாவது ஆளுங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாம் லெஜண்ட் மாரி நீங்க அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்றீங்க. ஆனா, நீங்க வந்து அந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? அது மாரி உங்கள நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஆ பாருங்க. ஆ வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெறைய டாப் லீடர்ஸோட வந்து வீடியோஸ்லாம் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரி, அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ மாரி. ஒரு 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஷார்ட் வீடியோஸ் வந்து அவங்கவங்க வீட்டுக்கே வந்து எடுத்தாங்க. கம்பெனில இருந்து. ஓகேவா? டாப் ஏர்னர்ஸோட அது மாரி என்னோட வீட்டுக்குமே வந்து கம்பெனில இருந்து டாப் ஏர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்குமே வந்து டெல்லியில இருந்து வந்தாங்க. வந்து என்னோட வீட்ல வந்து இன்டர்வியூ மாரி பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ. ஒரு சின்ன ஒரு 4 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கிருந்து வந்து நெறைய எக்யூப்மென்ட்ஸ் அது இதுன்னு நெறைய கேமரா அதெல்லாம் கொண்டு வந்து ட்ரோன்லாம் கொண்டு வந்து நெறைய விஷயங்கள் வந்து எடுத்தாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்பெனி குடுக்குறாங்க. ஓகேவா? அந்த வீடியோ கூட நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. நானும் உங்கள மாரி தான் இருந்தேன். சாதாரணமா தான் இருந்தேன். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்த சேர்ந்தவன் தான். பட் ஆனா நான் இந்த அளவுக்கு இப்ப இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு வந்து என்னோட லைஃப் மாறி இருக்கு அப்படின்னா, நான் இந்த வேலைய சின்சியரா பண்ணேன். இந்த வெஸ்டேஜ்க்கு நான் அவ்வளவு சின்சியரா நான் டைம் குடுத்தேன். காரணம் சொல்லாரு. என்னால ஈஸியா வந்து இன்னைக்கு ட்ரெய்னிங்க ஸ்கிப் பண்ண முடியும். இந்த லீடர் எடுங்கன்னு சொல்லிற முடியும். ஓகேவா? நான் வந்து இன்னைக்கு பிஸியா இருந்துட்டேன். நான் வெளிய போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு, நான் ஃப்ரீயா இருக்கும்போது மட்டும் வீட்ல ஜாலியா இருக்கும்போது மட்டும் நான் வந்து மீட்டிங் எடுத்துட்டு மத்த நாள்லாம் வந்து ஏதாவது ஒரு லீடர வச்சு ஒப்பேத்திற முடியும். பட் நான் அத பண்ணல. எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த மீட்டிங் டைம்ல நான் வீட்ல தான் இருப்பேன். அப்படி இன்கேஸ் வெளியில இருந்தா கூட, அந்த மீட்டிங்க ஸ்கிப் பண்ண மாட்டேன். மீட்டிங் எடுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு கூட பாருங்க நான் வெளியில தான் இருக்கேன். இந்த டைம்ல இப்ப மீட்டிங் எடுக்கும்போது நான் வெளியில தான் இருக்கேன். பட் ஆனா மீட்டிங் பேசிட்டு இருக்கேன். நான் பேசாம ஸ்கிப் பண்ணிருக்கலாமே. மார்க்கோ அவர வந்து ப்ரோ இன்னைக்கு ஃபுல்லா எடுத்துருங்க அப்படின்னா எடுத்துரலாமே. ஓகேவா? மேக்ஸிமம் நான் தான் எடுப்பேன். எடுக்கவே முடியாதுங்கிற அந்த அளவுக்கு ஒரு டைட்டான சிச்சுவேஷன் நான் பேசுறதுக்கு 0.001% கூட வாய்ப்பே இல்லைங்கிற டைம்ல மட்டும் தான் நான் பேச மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் ஒரு கமிட்மெண்டோட ஒரு சின்சியரா நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும். ஓகேவா? நீங்க வந்து ரெகுலரா ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். பிசினஸ்க்கு டெய்லியுமே டைம் கொடுக்கணும். ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டெய்லி வேலை செய்யணும். உங்க அப்ளைன் கூட பேசணும். இந்த பிசினஸ் நம்ம பண்றோங்கிறத
மறக்க கூடாது. இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கணும், இந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அதுல சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? நம்பிக்கையோட பண்ணுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் இதுல சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட வேலை செய்யணும். இல்ல இல்ல நம்மளால முடியுமா, நடக்குமா, ஆகுமான்னு தெரியாமலே ஒரு டைலமோலயே ஏனோ தானோன்னு வேலை செஞ்சீங்கன்னா, ஒரு நாள் செய்யறது, ஒரு நாள் செய்யறது இல்ல. அப்படி செஞ்சீங்கன்னா சக்சஸ் பண்ணவே முடியாது. இத நம்பிக்கையோட வேலை செய்யறதுல என்ன உங்களுக்கு லாஸ் ஆக போகுது? யோசிச்சு பாருங்க. ஒரு 3 வருஷம் கமிட்டடா 3 வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ள போயிரும். தெரியாது உங்களுக்கு. வெளிய ஜாப்ல பாருங்க, இப்ப டிசிஎஸ் கம்பெனில வந்து 12,000 எம்ப்ளாயிஸே இந்த பினான்சியல் இயர்ல வேலையை விட்டு தூக்க போறாங்களாம். ஓகேவா? கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பாருங்க, அதுல மொத்தம் 6 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. ஓகேவா? 12,000 பேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2% 3%. 12,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்க போறாங்களாம். எதுக்காக? போன பினான்சியல் இயர்ல எத்தனை ஆயிரம் பேரை தூக்குனாங்க? இந்த பினான்சியல் இயர்ல எத்தனை எத்தனை பேர் வேலையை விட்டு டிசிஎஸ்ல வேலை கிடைச்சா கவர்மெண்ட் ஜாபை விட உயர்ந்ததுங்க. நான்லாம் வந்து 2010-11 நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் டிசிஎஸ் கம்பெனி வந்து இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணேன். எனக்கு வேலையே கிடைக்கல. ஆனா எனக்கு என்னோட கிளாஸ்ல வேற வேற அடுத்தடுத்த செக்ஷன்ல எல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சிச்சு. அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வந்துச்சு. ஏன்னா பிரைவேட் ஜாப்ல கூட வர மாட்டாங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா எப்படி வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வருதோ அது மாதிரி டிசிஎஸ்ல வேலை கிடைச்சதுன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வீட்டுக்கு வந்து அந்த அட்ரஸ்ல இருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. டிசிஎஸ் ஜாப் அப்படிங்கிறது அவ்வளோ செக்யூர்டான அவ்வளோ வந்து பெரிய வேலை, பெருசா வந்து மதிப்பாங்க, உயர்வா நினைப்பாங்க. டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிச்சுன்னா லைஃபே செட்டில் அப்படியே வந்து வாழ்க்கையே மாறிடுச்சு, அவ்வளவுதான்ப்பா, இனிமேல் கவலையே பட வேண்டியது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருந்த வேலை பாருங்க இப்ப வேலையை விட்டு தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. 12,000 பேர் இந்த வருஷம் இந்த பினான்சியல் இயர்ல தூக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் டிசிஎஸ்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் புளிய கரைக்கும். யாரோட பேர் வரப்போகுது, யாரோட பேர் வரப்போகுதுன்னு புளிய கரைக்கும். ஓகேவா? யாருக்குமே நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஓகேவா? நம்ம வேலை இந்த வருஷம் போகலைன்னா அடுத்த வருஷம் போக போகுது அப்படின்னு பயத்திலேயே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. டிசிஎஸ்லயே வந்து வேலை வந்து இப்ப வந்து கேரண்டி இல்லைன்னா அப்ப நம்ம மத்த கம்பெனில பண்றவங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதனால கிடைச்சிருக்க வெஸ்டேஜ் வாய்ப்பை நம்பிக்கையோட பண்ணுங்க, சின்சியரா பண்ணுங்க. இந்த டைரக்ட் செல்லிங்ல வந்து இன்னும் நிறைய ஸ்கோப் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. இன்னும் நிறைய பெரிய லெவல்ல டெவலப் ஆக போகுது தமிழ்நாட்டுல. நம்பிக்கையோட ஃபோர்ஸா எடுத்து பண்ணுங்க. ஓகே, நான் இப்ப இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ அவரை நான் இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரைனிங்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாரு. ட்ரைனிங் கடைசி வரைக்கும் 9 மணி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க டவுட்ஸை வந்து உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸா கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. நீங்களா வாண்டடா போய் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? தயங்கி தயங்கி பின்னாடியே இருக்காதீங்க. நீங்க முன் வந்து கேளுங்க. அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து முன்னாடி வர முடியும். தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல்.